நாங்க பாத்தீங்கன்னா இந்த பரிசுத்த வாரத்துல ஒரு மாற்றங்கள் நடக்கிற வாரம். நீங்க விரும்பினோ விரும்பாமையோ ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு போவார் ஒரு மாற்றத்துக்குள்ளாக. ஆண்டவர் வந்து ஒரு 3 விஷயத்த வந்து எப்பவுமே நாங்க ஆண்டவரோட வாழ்க்கை இப்ப இந்த 40 நாளும் பார்க்கலாம். இந்த 40 நாள் இருக்கிற எங்களோட வாசகங்கள் அல்லது இயேசுவோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விஷயங்கள் வந்து வெரி சிம்பிளா ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஒன்று, முதலாவது வந்து ரூபேஷ் அந்த ஸ்லைட். ஆண்டவருக்கு வந்து எல்லாத்த பற்றியும் ஒரு முழு அறிவு இருக்கு. அதாவது என்ன நடக்க போகுது? எப்படி நடக்க போகுது? அதுல யார் யார் இன்வால்வ் ஆக போறாங்க? ஆண்டவருக்கு அதை பற்றி ஒரு முழுமையான ஒரு அறிவு இருக்கு. நம்பர் 2 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. அது ஒரு சிறப்பான திட்டம். அவர் ஒரு பயங்கர சிறப்பான ஒரு நல்ல திட்டமா வச்சிருக்கிறார். ஆனா நாங்கள் அவரை அனுமதித்தா தான் அவர் அதை ஆசீர்வாதமா மாற்றுவார். நீங்க உதாரணத்துக்கு இயேசுன்ற வாழ்க்கையை எடுத்து பாத்தீங்கன்னா, இயேசுக்கு என்ன நடக்க போகுது என்றது ஆண்டவருக்கு முதலே முன்குறிக்கப்பட்டு இறைவாக்கினர்கள் மூலமாக சொல்லப்பட்டு அவருக்கு முழுமையான ஒரு அறிவு இருந்துச்சு. இது என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா அவர் ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. இயேசு எப்ப தன்னுடைய வாழ்க்கையை தந்தையை உமது சித்தம்படி ஆகட்டும் என்று சொன்னாரோ, அப்போ அது ஆசீர்வாதம். ஆனா அவர் வந்து நிக்க மாட்டீங்க. அவர் வந்து பிரச்சனையை சுத்தி வளைச்சு கொண்டு வர பிரச்சனைக்குள்ளால கொண்டு போவாரு. ஆனா அது ஆசீர்வாதமா தான் மாறும். உதாரணத்துக்கு தாவீது சொல்ற மாதிரி 23ஆம் சங்கீதத்துல, ஆண்டவர் என் மேய்ப்பனா இருக்கிறார், நான் எதுக்கும் அஞ்ச மாட்டேன். அவர் என்னை பசும்புல் நிலங்களில் கொண்டு போவாரு. அதாவது மரண இருள் பள்ளத்தாக்கு வந்தாலும் எனக்கு பயப்படவில்லை. ஏன்னா அவருடைய திட்டம் சரியான திட்டம். நான் அதை என்னுடைய சரண்டர், என்னுடைய வாழ்க்கையை நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க அவருடைய திட்டத்துக்கு நான் ஆமென்று சொல்லும் பொழுது அதை அவர் சிறப்பான முறையில செய்வார் என்றதுதான் இன்றைய 40 நாளும் அல்லது பரிசுத்த வாரத்துல நாங்கள் அதிகமா யோசிக்க வேண்டிய விஷயம். இப்ப நாங்க பார்ப்போம் இந்திய வாசகம் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி 42வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து இருக்கு. இப்படி ஒரு வசனம் இருக்கு. இதோ என் ஊழியன். இது வந்து சஃபரிங் சர்வெண்ட்டை பற்றி சொல்லப்பட்டது. ஆண்டவர் தன்னுடைய ஊழியன் அப்படி அறிமுகப்படுத்துற விஷயம். அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டேன். அவரால் என் அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. இப்படி நீங்க ஒரு முதலும் கேள்வி இது ஏசாயா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டுல சொன்ன விஷயம். ஆனா நீங்க அதுக்கு பிறகுலாம் நிறைய இடத்துல இந்த வசனங்களை கேட்டுப்படுத்தலாம். ஒன்று ஆண்டவர் வந்து தண்ணிக்குள்ள இறங்கிக்க வானம் திறக்கப்பட்டு சொல்லப்பட்டதும் இதுதான். இது என்னுடைய அருமையான மகன், இவரில் நான் பூரிப்படைகின்றேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் மறுமுகமாகியும் தந்தை சொன்ன அதே வசனங்கள் தான். இவர் என்னுடைய மகன், இவருக்கு குரலுக்கு நீங்க செவி கொடுங்கள், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இது இப்ப ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி இதை வெள்ளனையே சொல்லியிருக்கிறாரு. இவரில் நான் பூரிப்படுகின்றேன். அப்புறம் அவர் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களுக்கு நீதி வழங்குவார். அப்ப இவர் தன்னுடைய ஊழியனை பற்றி ஆண்டவர் சொல்றது, தந்தை என்ன சொல்றாருண்டா, அவர்ல நான் பூரிப்படுகிறேன். இரண்டாவது என்னுடைய தூய ஆவியானால் நிறைக்கப்பட்ட போறேன். ஆனா அவர் கண்டிப்பாக நீதி வழங்குவார் என்று. நான் இப்ப அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா 2வது 3வது வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் எப்படி நீதி வழங்குவார்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்லுவாரு, இந்த 2வது வசனத்தை போட்டீங்கடா 42 2வது 3வது அடுத்த ஸ்லைட். அவர் சொல்லுவாரு, இல்ல அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். பேசிக்கலா அவர் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனும் செய்ய மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து நெறிந்த நாணலை முறியார், மங்கி எறியும் திரையை அணையார். உண்மையாகவே நீதிய நிலையர்கள். இந்த நெறிந்த நாணல் என்று சொல்லி, இப்ப நாணல் வந்து ஏற்கனவே மென்மையானது. அத சும்மா அமுக்கினாலே அது உடைஞ்சு போயிடும். ஆனா அவர் அந்த நெறிந்த நாணல கூட முறிக்க மாட்டார். அது உடைஞ்சு போயிருக்கிற நாணல், யாராவது அமுக்கி உடைஞ்சு போயிருக்கிற நாணல கூட அவர் உடைக்க மாட்டாரா. அடுத்தது வந்து அணையிற போற அந்த லைட், அதாவது அது அந்த 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 ஒளிய அணைய போகுது. அது அணைஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஆனா அதை கூட அவர் நூக்க மாட்டாரா. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நீதியை நிலைநாட்டுவார் என்று எசாயா தீர்க்கதரிசி. இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா, இதை நீங்க பாத்தீங்கன்னா இது என்ன சொன்னா ஆண்டவருடைய ரியாக்ஷன். ஆண்டவர் இந்த விஷயத்த எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு, அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அவர் ஒரு விஷயத்தை எப்படி அவர் கையாள போறாரு என்றது சொல்லியிருக்கு. நான் இதை பற்றி நான் கூட ஆழமா பார்த்து உதாரணத்துக்கு நாங்கள் எங்களோட வாழ்க்கையில எங்களோட குடும்பத்துல நாங்க மாற்றத்தை கொண்டு வரணுமோ, எங்களை சுத்தி இருக்கிறவங்க மாற்றத்தை கொண்டு வரணுமோ, எங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு. நாங்கள் வந்து அதிகாரத்தை தான் பாவிப்போம். நாங்கள் கடுமையான வசனங்களை சொல்லுவோம். அல்லது யாரையும் ஆபீஸ்ல எடுத்து பாருங்களேன், யாருக்கும் த்ரெட் பண்ணுவோம், சொல்லுவோம் இது இப்படி செய்யாது, அதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க பார்ப்போம், இது இப்படித்தான் நடக்க வேணும்னு சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச பவர் ஒரு ஃபோர்ஸை பயன்படுத்துற பவர் தான் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச இப்ப நாங்க சில பேருக்கு
அன்னைக்கு ஒரு கடுமையான வார்த்தைகள் எங்க குடும்பத்திலேயே நாங்க நிறைய தினம் சொல்லியிருப்போம். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு விருப்பமான விஷயம் நடக்க வேண்டும் என்றது எங்களுக்கு கடுமையான வார்த்தைகள் எல்லாம் நாங்க சொல்றோம். நீங்க இப்படி மாறாத்தி இதுல கான்சிக்வன்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னு த்ரெட் பண்ணி பார்த்துட்டோம். இப்படி நாங்கள் ஏன் சொல்றோம்டா எங்களுக்கு தெரிஞ்ச பவர் அந்த பவர் தான். அன்னைக்கு ஒரு நாள் நான் கார்ல போய் கொண்டு கேட்க டாக்டர் சொன்னாரு, எங்களோட குடும்பத்துக்கு முன்னால அந்த அந்த வசனம் நான் இதுல சொல்றது அது ஒரு பொண்ணுங்களா இருந்தா கூட பரவாயில்ல. ஏன்டா இங்க ஒரு புதுவிதமான ஒரு பவரை வந்து ஆண்டவர் சொல்றாரு. அதாவது நாங்கள் எப்பவுமே பாய்க்கிறோம் ஒரு ப்ரெஷர் தான் இது சரியா இருக்கும். ஒரு ஆளை பயப்படுத்தி தான் சரியா இருக்கலாம். அப்படின்னா இங்க வந்து மெசாயா என்ன சொல்றாருன்னா, இல்ல இது இல்ல. நான் ஒரு புதுமையான ஒரு பவரை வச்சிருக்கிறேன். இந்த பவர் நீ எலவ் பண்ணிக்க, இது உனக்குள்ள போய் உன்னை மாத்தும், உனக்குள்ளால இருந்து மற்றவங்களை மாத்தும் என்றதான் இந்த பவர். நாங்க 4வது, 5வது 4வது, 6வது வசனத்தை நாங்க பார்ப்போம்டா, 4வது, 6வது வசனத்துல வந்து ஆண்டவர் இப்படி சொல்றாரு. அதாவது வாசிக்கல நான் சொல்றேன் வந்து. அவர் சொல்றாரு வந்து, இந்த மாதிரியான அனாயிண்டட் பண்ணின இந்த மாதிரியான ஆசீர்வதிக்கமாக ஆள், அதாவது இந்த மாதிரியான புதுவிதமான உள்ளார்ந்த பவரை வச்சிருக்கிற ஒரு ஆள், இந்த புதுவிதமான ஒரு பவர் வச்சிருக்கிற ஆளுக்கு அவர் என்ன சொல்றாருண்டா, நான் அவரோட கூட இருக்க போறேன். ஏன்னா அவர் வந்து நார்மலா வந்து வெளியில இருக்கிற நிலவரங்கள் அவரை மாற்றி விட்டுரும். அதாவது வெளியில இருக்க ரியாக்ஷன் அவரை பழுதாக்காம நான் அவருக்குள்ள கூட இருந்து அவரை ஸ்ட்ரென்தன் பண்ண போறேன். என்னன்னு சொன்னேன், இப்ப நாங்க எடுத்து பாருங்களேன். இப்ப நாங்க நார்மலா ஒருத்தரோட கதை கேட்க நான் நல்லா தான் கதைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம், நல்ல சந்தோஷமா கதைக்கும். ஆனா அவையிலங்களுக்கு ஒரு பேட் ரியாக்ஷன் கொடுக்க, அவையிலங்களுக்கு ஒரு தவறான ரியாக்ஷன் கொடுக்க நாங்க என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்காவே நாங்கள் அந்த ரியாக்ஷனுக்கு எல்லாம் மாறிடுவோம். ஏன்னா அவங்களோட ரியாக்ஷனுக்கு நாங்க ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கொள்ளப்படுறோம். ஆனா இங்க கதைக்கப்படுறது அப்படி இல்லை. ஆனா சொல்றேன், நான் அவருக்கு உள்ள போய் நான் அவருக்கு இன்டர்னல் ஸ்ட்ரென்த் கொடுக்க போறேன். அந்த இன்டர்னல் ஸ்ட்ரென்த் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, இந்த புதுமையான பவர் என்ன செய்ய போகுதுன்றா, இந்த தூய ஆவியானவரை கொடுக்க போற பவர் என்ன செய்ய போகுதுன்னா, அதை அவருக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி அவருடைய ரியாக்ஷன்ஸை மாத்தி அவர் தனக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டார். அவருக்குள்ள எழுதுற எண்ணங்களுக்கும் அவர் ரியாக்ட் பண்ண மாட்டார். சுத்தி இருக்கிறவங்க சொல்ற ரியாக்ஷன்ஸுக்கும் அவர் மாற மாட்டார். அவர் ஆக தூய ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நடிக்க போறார். இந்த இந்த பவரை பற்றி நாங்கள் வேற என்ன கதைக்க போறோம்னு சொன்னா, இது இயேசுண்ட வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். இயேசுண்ட வாழ்க்கையில இந்த மாதிரியான அவர் கல்வாரியை நோக்கி நடந்து போகிக்க யோசிச்சு பாருங்களேன். முதலாவது அவர் ஒரு மனிதனாக இருந்தார், ஆண்டவராக இருந்தார். 100% கடவுள், 100% ஆண்டவர். அப்ப இயேசுடைய 100% மனித குணத்துல அவருக்குள்ள நிறைய எண்ணங்கள் எழுந்திருக்கலாம். ஐயோ இதே நடக்குது, ஐயோ யூதாஸ் என்ன காட்டுகள். ஆனா தூய ஆவியானவர் அவருக்குள்ள இருந்தபடியா அந்த ரியாக்ஷனுக்கு அவர் எந்த இடத்திலையும் இடம் கொடுக்கவே இல்லை. அவர் தனக்குள்ள இருந்து எந்த ரியாக்ஷனுக்கும் இடம் கொடுக்கவே இல்லை. அது மாத்திரமல்ல, அவர் வந்து வெளியால அவங்களோட ரியாக்ஷனுக்கு அவங்களை யாரு மொக் பண்ணினாங்க, அவரை அடிச்சாங்க, துப்பினாங்க, அவர் அமைதியாக இருந்தார். ஏன்னா அவருக்குள்ள இருந்த தூய ஆவியான ஒரு புதுவிதமான ஒரு பவரை, இது வந்து நான் யோசிக்கலாம், இப்படி ஒரு பவர் இருக்கலாமா, இப்படி ஒரு பவர் எங்களுக்கு நடக்கலாமா. ஆனா அது ஒரு டீப் பீஸ், அவருக்கு ஒரு அமைதியை கொடுத்திருந்தபடியா அவருக்கு தெரியும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பவர் என்ன, அந்த பவரால அவர் என்னத்தை செய்யலாம். இந்த பவர் வந்து தன்னை உலகத்துல மாற்ற மாட்டேன். இந்த பவரை பற்றி நாங்கள் என்னன்னு கேட்டோம்டா, இந்த பவரை பற்றி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காஸ்பல்ல சொல்லியிருக்கணும். யோவானுக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் தான் அது வாசிக்கையில. ஆனா இதுல பாட்டு வாங்க, இந்த காஸ்பல் என்ன சொல்லியிருக்குமெண்டா, பாஸ்கா திருவிழாக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாக்கு சென்றார். இங்க வந்து என்னத்து யாருன்னா 3 பேர் ஒண்ணு மாத்தா, மற்றது மரியா, மற்றது லாசரஸ், இயேசு. இந்த இயேசு இவங்களோட அன்பா இருந்தாரு. இயேசு அவங்கள்ட்ட வீட்டுக்கு ஒரு டின்னர் ஒன்றுக்கு சாப்பிட போயிருந்தாரு. அதாவது 6 நாளுக்கு முன்னால் இயேசு ஒரு நல்ல டின்னருக்கு கொண்டு போயிருப்பாரு, இரவு நல்ல சாப்பாடு ஒன்றுக்கு போயிருப்பாரு. உங்க போயிருக்கேக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்வு ஒண்ணு நடக்கும். மரியா என்ன செய்திருவாண்டா, அவ ஒரு ஜார் ஒரு 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 நல்ல பெர்ஃபியூமை கொண்டு அதை உடைச்சு ஆண்டவரை வந்து ஆண்டவருக்கு மேல ஊத்தி விட்டுருவா. அது ஆண்டவருக்கு மேலே இருந்து கீழே அந்த அந்த ஜார்ல இருக்கிற பெர்ஃபியூம் வரைக்கும் அந்த இடம் எல்லாமே அந்த பெர்ஃபியூமா எல்லால நிறையப்பட்டிருக்கும். அந்த இடத்தை சுத்தி அந்த ஆண்டவருடைய அந்த வாசனை வந்திருக்கு. இப்ப மரியா என்ன செய்தான்னு பாத்தீங்கன்னா, மரியா வந்து ஒரு புதுவிதமான பவரை, அதாவது இயேசு கொடுத்த பவரை அவர் எடுத்திருந்தபடியா அந்த பவருக்குள்ளாலதான் அவ இதை செய்தார். அது என்ன பவர் என்று பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய காதல். அதாவது ஆண்டவர் மரியாவை அதிகமாக அன்பு செய்தார். அது மரியா வந்து ஆண்டவருடைய கதைச்சு கொண்டிருக்க அவர் செய்த செயல்கள் அவருடைய எல்லாத்திலையும் மரியாதை உணர்ந்து கொண்டபடியா, மரியா அந்த அன்புல அவ தன்னை மூழ்கடிச்சபடியா என்ன நடந்துச்சுன்றா, மரியா அந்த காதலுக்குள்ள மூழ்கி போனா.
அந்த காதல்ல மரியா மூழ்கி போனதால மரியாக்கு சில விஷயங்கள் மாற்றம், அதாவது மரியாதை ஆட்டோமேட்டிக்கலா செல்ஃப் டிஃபென்ஸ். எங்க எல்லாருக்குமே செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கு. நாங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளணும், நாங்கள் தான் இதை செய்யணும், எங்கட ஃபைன். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பாத்தீங்கன்னா மரியா உடைச்ச அந்த ஜாருண்ட, அதாவது மரியா உடைச்ச அந்த பெர்ஃபியூம், அந்த அந்த வாசன திரவியத்தின் விலை வந்து அதுல சொல்லிட்டு கிட்டத்தட்ட 300 டினாரி என்று போட்டிருக்கும். 300 டினாரின்னா நீங்க கல்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா முதல் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க அதுல பிலிப் சொல்லுவார் 200 டினாரியே காணாது. அதுல 5000 பேர் இல்ல, அதுல கிட்டத்தட்ட 10,000 பேர், 5000 ஆண்கள், 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்து 200 டினாரியே காணாது. இந்த 200 டினாரியே என்று எடுத்து நீங்க கல்குலேட் பண்ணீங்கன்னா இது 300 டினாரி. அது ஒரு வருட வேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா 200 டினாரி வருட வேஜ். அப்ப இது 300 டினாரி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஒரு நாள் சம்பளத்தை எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $80 per day. அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இந்த ஜாருடைய இப்பத்திய பெறுமதியை நீங்க சிம்பிளா கணத்தீங்கன்னா 7.5 மில்லியன் ரூபாய். 7.5 மில்லியன்ன்றது ஒருத்தனுடைய ஒரு வருட. அப்படி எப்படி மரியாதை இருந்த ஒரு வருட வருமானத்தை ஒரு நாள்ல உடைக்க முடிஞ்சது? ஏன்னா அவருடைய செல்ஃப் டிஃபென்ஸ், அதாவது இது அவர் எப்போ ஒரு ஆள் இதுதான் ஆள், இவருக்குள்ளதான் இந்த வாழ்க்கை இருக்குது, இயேசுவால மட்டும்தான் என்ன பாதுகாக்க முடியும், இயேசுவால மட்டும்தான் இந்த வாழ்க்கையை மாத்த முடியும், இதுதான் ஃபைனல் நினைக்காத்தி அந்த ஜார, அந்த 7,05,000,000 ஜார உடைக்க முடியும். அதை செய்தது என்னன்னா அவருடைய புரோக்கன்னஸ், அவருடைய உடைந்த நிலையை, அவருடைய இயலாமையை, அவருடைய உடைந்த இயேசு அதைத்தான் நேசிச்சாரு. மரியாதை உடைஞ்ச நிலை, அந்த ஜார உடைக்கிறது, அந்த இது அவருடைய உடைஞ்ச நிலையை இயேசுக்கு முன்னால உடைக்க அது அங்க பெர்ஃபியூமா மாறுச்சு, அது வாசனையா மாறுச்சு, அந்த இடத்தையே அந்த வாசனை தீர்வு. நீங்க இயேசுட வாழ்க்கையிலையும் இதை எடுத்து பார்க்கலாம். இயேசு வந்து தந்தை அன்பு செய்தார், தந்தை தன்னை முழுமையாக அன்பு செய்கிறார் இயேசு நம்பினார். அதனால தந்தைக்கு ஆமன்னு சொன்னாரு, தந்தையுடைய பிளானுக்கு ஆமன்னு சொன்னாரு. அவருடைய வாழ்க்கையில இருந்து அந்த நறுமணம் வலிக்கிறது. ஆண்டவருடைய நறுமணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்களேன், உலகம் பூராவே இயேசு ஆண்டவர்னு சொல்றது எத்தனையோ மக்கள், எத்தனை கலரா இருக்கலாம், வெள்ளையோ கருப்போ சிவப்போ பச்சையோ, ஒவ்வொரு மனிதர்கள், ஒவ்வொரு இனத்தினர், ஒவ்வொரு மொழியினர் அவருடைய ஜார்ல இருந்து, அவர் தன்னுடைய பாத்திரத்தை உடைச்சோட வந்து அந்த பெர்ஃபியூம்ல இருந்து வந்து கவரப்பட்ட ஒவ்வொருவரும் நாங்கள். மரியாளும் அதைத்தான் செய்தார். மரியாள் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ உடைச்சா, அவர் தன்னுடைய செக்யூரிட்டியை உடைச்சா, அவர் தன்னுடைய வாழ்க்கையில இவரால மட்டும்தான் எல்லாம் நடக்க போகுது யோசிச்சா, அவருடைய காதலுக்கு மரியாள் முழுமையாக ரெஸ்பாண்ட் பண்ணார். இப்ப இப்ப ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் உன்னை காதலிக்க என்னை விட்டு விடு. நான் உன்னை முழுமையாக காதலிக்க போறேன். நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், உன்னை துன்புறுத்த மாட்டேன். நான் அந்த அந்த உடைந்து போன நாணலையும் உடைக்காத நான் உன்னை துன்புறுத்துறேன்னு நினைக்கிறியா? நான் அந்த அந்த எரிஞ்சு அணிய போற வெளிச்சத்தையே நூக்க விரும்பாத நான் உன்னை துன்புறுத்த மாட்டேன். ஆனாடைய என்னுடைய காதலுக்கு நீ உன்னை ஓப்பன் ஆக்கிக்கொள். என்னுடைய காதல் உன்னை சுத்தி வரட்டும். என்னுடைய காதலுக்கு உன்னை செக்யூரிட்டியா வச்சுக்கோ. அது உனக்குல இருந்து ஒரு வித்தியாசமான ஃப்ரேக்ரண்ட வெளியில வரும். உனக்குல இருந்து நறுமணத்தை வெளியில கொண்டுரும். நீ உன்னுடைய இருதயத்தை என் பால் மாற்றும் பொழுது ஒரு மனிதரையும் சத்தம் போட்டோ பயப்படுத்தியோ ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்த முடியாது. மரியாளுக்கு இயேசு காத்திருந்தா மரியாள் மாறி இருக்கவே மாட்டார். நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை போல. ஆனா அவர் எப்ப அந்த அன்பால மாற்ற வெளிக்கிட்டாரோ, எப்ப தன்னுடைய அன்பு தான் இதுக்கு பதிலன்னு நினைச்சாரோ ஆண்டவர், அன்றைக்கு முழு உலகமே அவர் பார் இழுக்கப்பட்டது. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அதிகமான அந்த அன்பு, அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ உன்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும்னா முதல் நீ என்னுடைய அன்பை அனுபவிக்க வேண்டும். அவருடைய புதியமான அன்பு, அவருடைய அன்பு ஒரு பெர்ஃபெக்டான அன்பு. அந்த அன்பின் பால் நாங்கள் எப்படியெல்லாம் அவரை இழவு பண்றோமோ அப்ப எங்கட வாழ்க்கை லைட்டா மாறுபடும். அதன் மூலம் எங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த காதல் ஓட வலிக்கிறோம். ஆண்டவர் இதுதான் சொல்றார். என்ன ஒரு ஜாரை பற்றி பார்க்கலாம். அங்க ஒரு இடத்துல என்ன ஒரு ஆளும் இருந்தாரு, அவருக்கு பேர் ஜூதாஸ் கேரியோர். நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆண்டவரை வந்து அன்பு செய்யல முழுமையாக. அவர் அவருடைய டிஃபென்ஸ் லைனை வச்சிருந்தாரு. அவருடைய டிஃபென்ஸ் லைன் என்னன்னு சொன்னா, தனக்கு காசு சேர்க்க வேணும், தன்னை தான் பார்த்து கொள்ள வேணும், தன்னாலதான் தனக்கு உரிய. அப்ப அவருடைய என்ன இருந்துச்சு, அவர்கிட்ட இருந்து வந்தது எல்லாம் ஒரு கெட்ட மனம்தான், ஒரு நாற்றம் தான் வந்துச்சு. நீங்க பார்க்கலாம் அதுல அவர் கதைச்சது எல்லாமே ஒரு 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 இருளான வசனங்கள் தான் வந்துச்சு. அவருடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட்டது எல்லாமே ஒரு தவறான வசனங்கள் தான்.
நீங்க பாத்தீங்க அவர் சொல்லுவாரு அப்பர் இதுல வந்து யோவான் சொல்ற இது அவருக்கு வித்திருக்கலாம், அவங்க மறா கொடுத்திருக்கலாம். ஏன்னா அவர் இதுல யோவான அவர் ஒரு திருடன். ஏனடா அவர் அவர் இயேசுவோட இருந்தும் அவர் இயேசுடைய அன்பை சுவைக்காததினால், இயேசு தன்னை காதலிக்க விடாததினால், அவர் இயேசுண்ட காதலை உணர முடியாம இருந்ததினால், அவரால அந்த அன்பை உணர முடியாது. இப்ப எங்களுக்கு முன்னால ரெண்டு விஷயம் தான் இருக்குது. இப்ப என்ன ஒரு கொஞ்ச நாள் என்ன ஒரு கிழமை ஆண்டவருக்குள்ள நாங்க போறோம். இந்த அன்பு எங்களை மாற்ற விடுறோமா? எங்கள்ட்ட இருந்து வாரதாங்க எங்கள்ட்ட கேட்போம். எங்களோட இருதயத்திலிருந்து வார வாசனம் என்ன? ஒரு நல்ல நறுமணமா மரியாதை மாதிரி, அல்லது ஒரு நாற்றமா யூதாஸ் கேரியோத்த மாதிரி. நாங்க சில நேரம் பிரேயர்ஃபுல் லைஃப்ல இருக்கேக்க, செப வாழ்க்கையில இருக்கேக்க நறுமணத்தை வெளியிட்டாலும், ஆனா எங்களோட அன்றாட வாழ்க்கையில சில நேரங்கள்ல இல்ல சில நிறைய நேரத்துல நாங்க வந்து யூதாச மாதிரி நறுமணத்தை தான் வெளியிட பாக்குறோம். எங்களோட உலகம் எங்களை மாற்றி நாங்க அனுபவிக்கிறோம். மற்றவன் முன்னால் இருக்கிறவன் எங்களுக்கு கோவிச்சு சத்தம் பிடிச்சு போட்டா நாங்களும் அதுல என்ன, நான் ஒரு உடைந்தவன். நான் உங்களுக்கு சொல்றேன், நேற்று கூட கார்ல போய் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே எனக்கும் கோபம் வந்துட்டு. எங்களால இது முடியாது. ஆனா அது முடியும் எப்ப நாங்க இயேசுடைய அன்பை அனுபவிக்கிறோமோ, அவருடைய மரியாதை மாதிரி அவருடைய அன்பை அனுபவித்து எங்களை சுத்தி இருக்கிற எல்லா டிஃபென்ஸும் இது இது மட்டும்தான் வாழ்க்கை, இதுக்குள்ள மட்டும்தான் என்னால முடியும்னு நாங்க நினைக்கிறோமோ, அப்ப எனக்குள்ளால எங்கட ஃப்ரேக்ரன்ஸ் எங்கட அந்த அழகான வாசனம் வெட்ட சுத்தி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் போகவில்லை. அந்த அழகான வாசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாத்தவர்களுக்கு அந்த அழகான வாசனம் மற்றவர்களுடைய வாழ்க்கை. இதுல என்ன ஒரு விஷயத்தையும் காட்டலாங்க. மாத்தா மரியா இந்த மாத்தாவும் மரியாளும் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் தான். ஆனா மாத்தா எப்பவும் பெர்ஃபார்மன்ஸ் மென்டாலிட்டி, நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அங்க இருக்கிற உதாரணத்துக்கு லாசரை திறந்து போய்க்கே மாத்தா முன்னுக்கு வந்தா மாத்தா தானே, மரியா வரையில மாத்தா எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸ். ஆனா மரியாள் ஆண்டவருடைய வசனங்களுக்குள்ள தான் தன் லைஃபை கொண்டு போய் கொண்டு வந்தா ஆண்டவருக்குள்ள ஒன்று. சில நேரத்துல நாங்க எங்களுடைய ஜென்ரல் லைஃப், நான் சில நேரத்துல எல்லா இந்த சிஆர்எல்ல கொஞ்சம் ஓடேக்க நான் யோசிக்கிறேன், நான் கொஞ்சம் மாத்தாவா மாறுறேன்னா நான் யோசிப்பேன். மாத்தாவும் வேணும் மரியாவும் வேணும், அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொள்றதுதான் உண்மையான சீசத்துவம். ஆனா என்ன விஷயம் வேண்டா நாங்கள் மரியாவா இருக்கைக்கத்தான் அந்த ஜார உடைக்க முடியும். நாங்கள் மரியாவை இருக்கைக்கத்தான் எங்களுக்கு இருக்கிற முழு சரண்டரிங் லைஃபுக்கு போக முடியும். மாத்தா எப்படி முக்கியமோ மாத்தா முக்கியம். ஆனா மரியா வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்றதுக்கு, ஒரு கத்தோலிக்கராக வாழ்றதுக்கு எங்களுக்கு சரியான முக்கியம். நான் இன்னைக்கு அழைக்கிறது என்னண்டா இப்ப நாங்கள் வந்து ஆண்டவர், இப்ப நாங்க வேர்ஷிப்புக்கு போவோம், நாங்க ஜெபிப்போம். ஜெபிக்க நீங்க உங்கள்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்துல எதெல்லாம் மாற வேணும், நான் எங்கெல்லாம் உம்முடைய அன்பை தவிர என்னுடைய டிஃபென்ஸ் லைனை வச்சிருக்கிறேன், எங்கெல்லாம் உண்மை தவிர நான் என்னுடைய பாதுகாப்பை வச்சிருக்கிறேன், ஆண்டவரே அதை எனக்கு காட்டும். எப்படி நீர் உம்முடைய தந்தையின் திருச்சித்தத்துக்கு எஸ் என்று சொன்னீரோ, அது எப்படி ஒரு ஃப்ரேக்ரண்டாக மாறிச்சோ, எப்படி மரியா உம்மை முழுமையாக அன்பு செய்ததால் ஒரு ஃப்ரேக்ரண்டாக மாத்தினாவோ, அது மாதிரி ஆண்டவரே இன்றைக்கு என்னோட லைஃபும் ஒரு ஃப்ரேக்ரண்டாக மாறணும். அது மாறுறதுக்கு இன்னும் ஒரு 7 நாள் இருக்கு ஆண்டவரே, எனக்கு காட்டித்தாரு. நாங்க இன்னைக்கு அதே நினைவுல அதே மென்டாலிட்டியை நாங்க இன்னைக்கு பிரைஸுக்கு வர்ஷிப்புக்கு போவோம். வர்ஷிப்ல பாட்டு பாட படிக்க நீங்க ஆண்டவர்கிட்ட மெல்ல மெல்ல கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்ற எனக்கு உதவி செய்யும், உம்மை அன்பை உம்முடைய காதலை நான் அனுபவிக்க உதவி செய்யும், உம்முடைய காதல் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும், என் இருதயத்தை சூழ்ந்து கொள்ளும், எனக்கால இந்த குடும்பத்துக்கு, என்னுடைய சமூகத்துக்கு, என்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் மாறட்டும். ஆண்டவருக்கு முன்னாலே எங்களோட ஜார உடைப்போம், அது அந்த ஃப்ரேக்ரண்டா மாறட்டும். நாங்கள் இப்பொழுது ஜெபிப்போம். வல்லமை உள்ள தந்தையே, இந்த 40 நாள் உங்களோடு நடந்து வந்த மாட்டோம். இந்த 40 நாள் நாங்க நிறைய மாற வேண்டும்னு நினைச்ச மாட்டோம். எங்களை மாற்றத்துக்கு நீர் எடுக்கிற முயற்சிக்காக நன்றி. ஆண்டவருடைய அன்புக்காக நன்றியா இருக்கிறது. இந்த அன்பு இல்லாத்தி நாங்கள் எங்க போவோம்னு கூட தெரியல ஆண்டவரே. இந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த அன்பை நாங்கள் சுவைக்கிறதுக்கு இந்த 7 நாள்லயும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த சிலுவை பாதையில் நீ நடக்க எப்படி தந்தையோட திருச்சித்தத்துக்கு ஆம் என்று சொன்னீரோ, அதே மாதிரி ஆண்டவரே நீர் எனக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் என்னுடைய திட்டங்களை விட சிறந்த திட்டங்கள் என்று நான் உணர செய்யும் ஆண்டவரே. அதை நான் உம்மட்ட சரண்ட பண்ணிருக்கேன் ஆண்டவரே. நீர் எனக்காக வச்சிருக்கிற வாழ்க்கை மிகவும் அழகான வாழ்க்கை என்று நான் உணர செய்யும் ஆண்டவரே.
ஏண்டா உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. எது நடக்கிறது, எது நடக்க போறது, இது நடந்தது என்று தெரியும் ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற திட்டம் ஒரு சிறந்த திட்டம், என் வாழ்வுக்கான திட்டம் என்று நான் உணர செய்யும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஜாரை நான் உடைக்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த உடைந்த நிலையை நான் உமக்கு கொடுக்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நான் உமக்கு கொடுக்க ஆண்டவரே. நீர் அது ஒரு நல்ல நறுமணமாய் மாற்றுவீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன் ஆண்டவரே. என்னுடைய இன்செக்யூரிட்டி, என்னுடைய அன்செக்யூர்ட் எல்லாமே நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னுடைய டிஃபென்ஸ் லைனை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் ஆண்டவரே. நீர் என்னை மாற்றும். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி உம்முடைய தூய அன்பினால் என்னை நிறைத்து விடும் ஆண்டவரே. ஆமென். Thank you, Father. Hallelujah. 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 Imelda, praise you, Lord. Hallelujah. Hallelujah. Praise you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. அந்நியமே உந்தன் வடி தேடும் பாவினா உன்னை தினம் மறந்தேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். பண ஆசையில் புகழாசையில் உலகத்தில் பாவம் நான் செய்தேன். பண ஆசையில் புகழாசையில் உலகத்தில் பாவம் நான் செய்தேன். உம் கையில் ஆணி அறைந்தவர்காய் நீ, உம் கையில் ஆணி அறைந்தவர்காய் நீ, தேவனோடு ஜெபித்தவர் நீ. பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவினா உன்னை தினம் மறந்தேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். நாங்கள் இதை பிரேயர்ல கொண்டு போவோம். நாங்கள் ஆண்டவருடைய பவரால, ஆண்டவருடைய அனாயிட்டிங்கால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால நிறைக்கப்பட வேண்டும் என்றார். முதல் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேணும். நாங்கள் எங்களை வெறுமையாக்க வேண்டும். நாங்க உணர்ந்து கொள்ளணும் அந்த பவர் எங்கள்கிட்ட இல்லை என்று. நாங்கள் எங்களை எப்ப வெறுமையாக்குறோமோ அப்பதான் அவர் தன்னுடைய அன்பால் எங்களை நிறைக்க முடியும். நாங்க எப்ப எங்களுடைய இருதயத்தை அவர்கிட்ட கொடுக்குறோமோ அப்பதான் அவருடைய தன்னுடைய அன்பால் எங்களை நிறைக்க முடியும். நாங்க நினைக்கிறோம்னா எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குன்னு முடியவே முடியாது. அவ இன்றைக்கு நாங்க ஒரு முடிவெடுப்போம். நாங்க எங்களை வெறுமையாக்குவோம். எப்படி இயேசு தந்தைக்கு முன்னால தன்னை வெறுமையாக்கினாரோ அந்த முடால் அதுக்கு அத மாதிரி நாங்கள் எங்களுடைய இருதயத்தை வெறுமையாக்குவோம். நாங்க வெறுமையாக்கினா அவர் தன்னுடைய அன்பால் எங்களுடைய இருதயத்தை நிறைப்பாரு. அவர் தன்னுடைய பாதுகாப்பால் எங்களுடைய இருதயத்தை நிறைப்பாரு. அவர் தன்னுடைய வழிநடத்தலால் எங்களுடைய இருதயத்தை நிறைப்பாரு. தன்னுடைய குணமாக்கலால என்னுடைய இருதயத்தை நிறைப்பாரு. ஆகவே நாங்கள் இன்னைக்கு அது ஜெபத்துல கேட்போம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்க கேட்டா ஆண்டவர் எங்களுக்கு தருவாரு. அவர் சொல்லியிருக்கிற நீர் கேள், நான் உனக்கு தர்றதுக்கு ஆசையா இருக்கிறேன். ஆகவே நாங்கள் அந்த விசுவாசத்தோடு ஒரு பிள்ளையாக, ஒரு மகனாக, ஒரு மகனாக கேட்போம். ஆண்டவரே, என்னை வெறுமையாக்கி உம்முடைய தூய அன்பினால் என்னை நிறையும். என்னை வெறுமையாக்கி ஆண்டவரே உமது காதலில் என்னை மூழ்கடியும் ஆண்டவரே. என்னை வெறுமையாக்கி ஆண்டவரே உம்முடைய காதலால மட்டும் நான் வாழ என்னை மாற்றணும்.